வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளாசம் சேனலில் செட்டிநாடு கோவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் சிறிதளவு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தேவையான அளவு, 4 வரமிளகா, 10 சின்ன வெங்காயம், 1 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை 2, அன்னாசி மொக்கு 2 சிறிதளவு எடுத்துக்கோங்க, தனியா 2 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு, 250 கிராம் கோவக்காய் எடுத்துருக்கேன், 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தக்காளி 4 எடுத்துருக்கிறேன். இதுக்கு புளி வேணாலும் இதில் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த குழம்புக்கு வேணாலும் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம மிக்சியில் பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு பொடியை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பொடியை அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், திரியாக இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கோவக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில். இப்போ பாருங்கள், நீட்டமாக 4 சைடாக நான் கட் பண்ணியிருக்கேன். உள்ள இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளேயே நல்லா வேகும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது எண்ணெயிலே நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ 2 இதாக வணங்கினோடனே நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வணங்கணும் எண்ணெயிலேயே. பாருங்கள், எண்ணெயில் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கிளறி விடுங்க. மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் போடுறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாடை போகணும், அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி விழுதாக ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் விழுதை அப்படியே அரைச்சி ஊற்றிட்டேன். இது நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா மசாலா பொடி, செட்டிநாடு மசாலா பொடி, அதை இதில் 2 டீஸ்பூன் நான் போடுறேன். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ணி வச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயோடையே அப்படியே இதில் ஊற்றிக்கோங்க, ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்கும் அதில். இது நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சோடனே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டோம். அதில் பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.